ஹலோ யூஎஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? இந்த கண்டென்ட் இன்னைக்கு லேட்டா வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அத போடலாம் வச்சிருந்தேன். பட் அத விட முக்கியமான விஷயமா, இன்னைக்கு நான் பார்த்த சில சம்பவங்கள் எனக்கு மனசுல பட்டுச்சு. ஸோ அத உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக, லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1 தளபதி வீட்டுக்குள்ள ஒருத்தன் புகுந்துட்டான். 2 ஹைகோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். 3 நாகப்பட்டினத்துக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு போலீஸ். அதுல ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு டவுட் கிளப்புது. 4 ஹைகோர்ட்ல இருந்து நேத்து தளபதி சுற்றுப்பயணம் போறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி எந்த மீடியாவும் பெருசா பேசல. சோ அத பத்தின எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சேனல் நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு போங்க. லைக் அண்ட் ஷேர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஸோ தளபதி கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய வீடியோ சேருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல வந்து ஜாயின் பண்ணணும்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் மூலியமா. பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஃபன் பண்ற இடம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த திராவிட கட்சிகள்லாம் 10ஓட 1 11 இதுவும் கட்சி ஆரம்பிச்சுட்டு காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா மட்டும் இல்லாம தல விதியவே மாத்தக்கூடிய ஒரு சக்தியா விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்னு அந்த டயத்துல அவங்க நம்பல. பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அந்த வேலையை அப்படியே செஞ்சுட்டே வர்றாங்க. தளபதி அவர்களை மட்டப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. ட்விட்டர் அரசியல் பண்றாரு, வீட்டுக்குள்ள இருந்து பண்றாரு, மக்களை கூட்டி அந்த வீட்டுல வச்சு பாக்குறாரு. அவர் வெளில போக மாட்டாரா, மக்களை மீட் பண்ண மாட்டாரா, ஆச்சா பூச்சான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது எதையுமே கண்டுக்காம தளபதி அவர்கள் தன்னுடைய செயல் என்ன, தன்னுடைய கட்சி எப்படி கட்டமைக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல முதல் வெற்றி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு. யாருமே எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான மாநாடு. எல்லாம் அரண்டு போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. அதற்கப்புறமா தாக்குதல்கள் அதிகமாகுது. அதுக்கப்புறமா இப்ப 2வது மாநாடையும் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. எப்படி இந்த மனுஷனை நம்ம வின் பண்றது, இனி இதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிருச்சு அப்படின்ற அவங்களுக்கு புரிதல் இருக்கு. ஒரு சைடு ஆம குஞ்சு தலைவனை வச்சு நம்மளை அட்டாக் பண்ண சொல்லி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. தமிழ் தேசம்ன்ற ஒரு கட்சி இன்னைக்கு முழு மூச்சா திராவிடத்தை திமுகவை எதிரியா கொண்டு வந்த கட்சி இன்னைக்கு ஒரே எதிரி விஜயா வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரே அஜெண்டா டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு மாத்தணும்னு. சோ இது எல்லா வேலைகளும் செஞ்சாலுமே கூட தளபதியுடைய இப்ப மக்கள் சந்திப்பு பயணம் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 பயத்தையும், உண்மையாவே இனி தளபதி தான் 2026 சிஎம் ஆவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க மனசுல விதைச்சிருச்சு. சோ அந்த நம்பிக்கை வந்தனால எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா அவங்க போவாங்க அப்படின்றது இந்த வீடியோல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த வீடியோ. வாட் இஸ் எந்த எக்ஸ்ட்ரீம்? அப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம். ஒருத்தர் இருந்தா தானே பிரச்சனை. இல்ல அப்படின்னா அதை கூட செய்யறதுக்கு தயாராகிறதுக்கான நிலையில தான் இன்னைக்கு அவங்க மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் இருக்கும் போதுதான் மக்கள் அவர் பின்னாடி. தலைவர் போயிட்டாருன்னா அவர் பின்னாடி போறதுக்கான ஆட்கள் கிடையாது. திருப்பி இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள தான் நம்ம போய் சேர்ந்தாகணும். இவங்கள தான் நம்ம ஓட்டு போட்டாகணும். இவங்கள தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரி, இவ்வளவு பேசுறீங்க, அந்த அளவுக்கு என்னப்பா பிரச்சனை கேட்டீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வரைக்கும் தளபதி வீட்டுக்குள்ள யாருமே போனதில்லை அப்படின்ற பாயிண்ட் நமக்கு தெரியும். அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவரை போய் வெறித்தனமா அவருடைய ஃபேன்ஸா இருந்தா அவரை பார்க்க முடியும் அப்படின்னா, ஏன் இதுவரைக்கும் நடக்காத சம்பவம் Y+ செக்யூரிட்டி பாதுகாப்போடு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வீட்டுக்குள் இன்னைக்கு ஒரு பையன் போயிருக்கான் அப்படின்ற நியூஸ் நம்ம கேட்கிறோம். இந்த நியூஸை கொஞ்சம் கேளுங்க. ஒருவர் 24 வயதான இளைஞர் ஒருவர் நேற்று அவர் விஜயினுடைய வீட்டின் மாடியின் மீது இருந்து அவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இப்ப விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு. அவருடைய ஆல்ரெடி செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க, பிளஸ் பவுன்சர்ஸ் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் மீறி ஒரு பையன் விஜய் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போய் 24 மணி நேரம் மொட்டை மாடியில உட்கார்ந்து இருக்க முடியும் அப்படின்னா எப்படி அது பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற கேள்விதான் இங்க வருது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை வெடிகுண்டு வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து செக் பண்ற அளவுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறவங்க வந்து சஜஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் செக்அப் பண்ண போறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் செக்அப் பண்ணக்கூடிய ஒய்+ செக்யூரிட்டி பாதுகாப்பு இதற்கு
எப்படி பதில் சொல்ல போறாங்க அந்த பையன் உள்ள வந்தான் அப்படின்றதுக்கு. ஏன்னா அவங்களுடைய பொறுப்பே விஜய் அவர்களை 24 மணி நேரம் காக்கணும் அப்படின்னு. அப்ப 24 மணி நேரம்னா வெறும் கேட்டு கிட்ட நின்னு காக்கிறது கிடையாது. அவருடைய வீட்ல என்ன சூழ்நிலை இருக்கு, அவருடைய ஒவ்வொரு ரூம்லயும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் சரி, அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் வச்சிருப்பாங்க. செக்கிங் ரொட்டீன் கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ டெரஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த ரொட்டீன் போய்க்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பையன் உள்ள வந்தான்? இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த வீட்டுல இருந்திருக்காப்ல. அந்த விஜய் அவர்கள் வாக்கிங் போவாரு, மாடியில தான் வாக்கிங் போவாரு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரம் பார்த்து விஜய் அவர்களை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சதாகவும், விஜய் அவர்கள் ஓகே அவரை சமாதானப்படுத்தி அவரை வந்து காவல்துறையில ஒப்படைச்சு, இப்ப அந்த பையன் வந்து கீழ்ப்பாக்கத்துல வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் விஜய் ஃபேனா இருந்தனால கட்டி பிடிச்சான். பட் இதே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பையனா இருந்து அந்த இடத்துல வேற சம்பவம் நடந்திருந்தா இது வந்து கேஸ் கூட ஆகாது. ஏன்னா மென்டல் டிசார்டர் உள்ள பர்சன் என்ன பண்ணாலுமே அது கேஸ்ல வராது. அவங்க கீழ்ப்பாக்கத்துல தான் சேர்க்கப்படுவாங்க. சோ இது விஜய் அவர்களை பயமுறுத்துறதுக்காக செஞ்ச விஷயமா, இல்ல உண்மையாலுமே அந்த பையன் எப்படி உள்ள போனா அப்படின்னு பல கேள்விகள் வருது. மரத்து மேல ஏறி போனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மரத்து மேல ஏறி போற அளவுக்கு நீங்க வேடிக்கை பாக்குறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்க செக்யூரிட்டி? அத்தனை கேமராக்கள் இருக்கு. பின்னங்கத வழியா வந்துட்டான்னு சொல்றாப்ல. அதுவும் விஜய் அவர்கள் மாடியில தான் வந்து வாக்கிங் போவான்னு தெரிஞ்சு எப்படி அவன் மாடியில வந்து இருப்பான்? அப்ப இவ்வளவு கேள்விகளை நம்ம முன்வைக்கும் போது இதை எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது. சோ இது யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா, இல்ல இந்த பையன் தான் உண்மையான போயிருக்கானா அப்படின்னு இனி விசாரணை முடிஞ்சா மட்டும்தான் தெரியும். பட் விசாரணை வரைக்கும் அவன் வந்து விஜயோட தீவிர ஃபேனு, நான் அதனால பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இதோட உண்மையான பின்னணி என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப இந்த பாம்ப் ஸ்குவாட்ல இருந்து எல்லாருமே போய் விஜய் அவர்கள் வீட்டுல செக்அப் பண்ண போயிருக்காங்க. இந்த பாம்ப் ஸ்குவாட் செக்அப் பண்ற மூலியமா ஏதாவது பக் வைக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது வைக்கிறாங்களா, விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்றாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. சோ ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு எந்த எல்லைக்குமே போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ இதை யார் செஞ்சாங்க நான் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அதற்கு எந்த ஒரு ப்ரூஃப் இல்ல. அப்படின்னும் போது இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். பட் இதே பேரலா இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோட்ல வந்து மின்னஞ்சல் மூலியமா குண்டு வைக்க போறோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் நான் பாக்குறேன். அப்ப அந்த போஸ்டுக்கு என்ன என்ன நம்ம நினைக்கிறது? இப்ப தமிழ்நாட்டுல குண்டு வைக்கும் கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வர போறாங்களா? சோ இது காலங்காலமா நடக்கிற ஒண்ணுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி மாத்துவாங்க அப்படின்னு நம்ம படங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். இது நடந்த ஒண்ணுதான், நடக்காததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயம் நாளைக்கு தளபதி கூட நடக்கலாம். என்ன அப்படி இப்படி சொல்ற அப்படின்னு நினைக்கலாம். நான் அக்கறையில பேசுறேன், உண்மையை பேசுறேன், நடந்த விஷயத்துங்களை தான் பேசுறேன். புரியுதுங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மாவே எப்படி செத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க கூட்டம் தான் நம்ம சிஎம் அவங்க இருந்தபோது. அப்ப ஒரு சிஎம்மா இருக்கும் போதே அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படி என்ன ஆனாங்க எப்படி ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னும் போது இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு மக்கள் கட்சி தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், மக்களுக்கு பிடித்தவர், அவ்வளவுதான். விச் மீன்ஸ் he is also ordinary person, பட் கொஞ்சம் பவர்ஃபுல் பர்சன். அதனால அவருக்கு உயிருக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல தான் நமக்கு இந்த ரெண்டு சந்தேகம் வருது. ஒருத்தர் நேரா வீட்டுக்கு போறாரு, இந்த பக்கம் பாம்பு வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன அப்ப தமிழ்நாட்டுல அடுத்து நடக்க போகுது தெரியாது. ஓகே, மூணாவது, ஹைகோர்ட்ல இருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் போறதுக்கு நேத்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வழக்க தமிழக வெற்றிக்கழகம் தான் போய் போட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மிக அதிகமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் விதிக்கப்படாத கட்டுப்பாடுகள் எங்களுக்கு அதிகமாக விதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? ஒரு சிஎம் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் போறாரு, அவங்க வந்து ரோட் ஷோ பண்றாங்க, கை காட்டாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் எங்களுடைய தலைவருக்கு வந்து வண்டிக்குள்ள தான் உட்காந்துருக்கணும், கையை காட்டக்கூடாது, எந்திரிக்க நிக்க கூடாது, இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், யாருக்கும் போடாத கட்டுப்பாடுகள் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி அங்க கோர்ட்ல வந்து அவங்க வாதாடுறாங்க. பட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க படிக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க அரசியலை புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி போடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா தீர்ப்பை போட்டு அதற்கான சாராம்சத்தை போட மாட்டான், வாதத்தை எடுத்து போடுவான். இன்னைக்கு திமுக காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்களா, கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஜட்ஜி ஏகப்பட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதுக்காக? திமுக தரப்புல இருந்து வாதம் வச்சாங்க தெரியுமா? அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலதான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாதம் வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஜயவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் பொது சொத்துக்கு சேத வேலை வைக்கிறாங்க, மரத்துல ஏறுறாங்க, செவத்துல ஏறுறாங்க, பேரிகேடை உரைச்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து முன்வைக்கிறாங்க. பட் இதை தான் ஹைலைட் பண்ணிட்டு நம்மளை வான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்களே ஒழிய தீர்ப்பு என்ன எதுக்காக கொடுத்தாங்கன்னு போடல.
ஆக்சுவலி இது அவங்க சைட்ல இருந்து ஆப்பனன்ட் சைட்ல இருந்து அதை செய்யும் போது தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய லாயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. நாங்க இவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் ஏத்துக்கிறோம், பட் இந்த வழக்கு அதற்காக நாங்க போடல. எங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்குது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் மத்த கட்சிக்கு இல்லாம இருக்குது, நமக்கு போடுறாங்க. அதை நீங்க எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போதுதான் ஜட்ஜிக்கே ரியலைஸ் ஆகுது. ஓகே, இப்ப இவங்க வந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு இருக்க கட்டுப்பாடு மத்த தலைவர்களுக்கு இல்ல, அதெல்லாம் ஈக்குவலா தானே இருக்கணும் அப்படின்றத ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவர் கேள்வி எழுப்புறாரு. அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், அவங்க மக்கள் சொத்து உடைக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்க எல்லா கட்சி தலைவர்களையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்குற பர்மிஷன் விஜய் அவர்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி எல்லாரையும் சமமா நடத்துங்க அப்படின்னு அடி அதை மட்டும் எடுத்து அடிக்கல, ஆனா சொல்லியிருக்காரு. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் முக்கியமா அங்க பார்க்கணும். அதே டயத்துல ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. சரி, இந்த பொது சொத்துக்கள் சேத விளைவிக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லா கட்சியும் ஒன்று பண்ணுங்க, ஒரு டெபாசிட் தொகையை கொண்டாந்து கோர்ட்ல கட்டிருங்க அப்படின்ற ஒரு ஆர்டரை அங்க போட்டிருக்காங்க. ஸோ எல்லா கட்சிகளும் கோர்ட்ல டெபாசிட் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது திமுக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, என்டிகே இருந்தாலும் சரி, எல்லாருமே டெபாசிட் கட்டணும். இன்னும் கேட்டா நம்மளுடைய பொது சொத்தை நம்ம தான் உடைக்கிறோம், அது எல்லாமே தெரியும். பட் அது எல்லாத்துக்கும் பணம் இப்போ வரைக்கும் தண்டமா ஆளுவது யாருன்னா தளபதி தான் அப்படின்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சும் அதை செய்யறோம் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. சோ அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருது, விஜய் வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்து போறான், நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரத்துக்கு போறதுல 20 கண்டிஷன்ல நான் ஒரு கண்டிஷன் உறுத்துதுன்னு சொன்னேன். அது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் குச்சிகள், கம்புகள், ராடுகள், இது போன்ற உபகரணங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்றாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அங்கே நாளைக்கு கூட்டம் சேரும் போது அதில் வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே தளபதியோடைய தொண்டர்களும் ரசிகர்களுமா மட்டும் இருப்பாங்களா, இல்ல வேற ஏதாவது கட்சியினர் இது முறை உள்ள வந்து அந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சோ இல்ல ஏதோ ஒன்று ராட வச்சோ ஒரு கலாட்டா பண்ணி ஒரு கலவரம் பண்ணி அதை எடுத்து ஹைலைட் பண்ணா என்ன பண்றது? ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் பிராடர்லாம் கிராஸ் பண்ணி போற ரேஞ்சஸ்லாம் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான இவங்க பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்மளால யூகிக்கவே முடியல. சோ இவ்வளவு சிக்கல்கள் இங்க இருக்கு. ஓகே, ஒரு சைடு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே தளபதி அவர்கள் சமாளிச்சிடறாருப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், இது எல்லாத்தையுமே தளபதி அவர்கள் சமாளிச்சுவாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவரால் சமாளிக்க கூட முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நாம தான், அணில் குஞ்சுகள் தான். என்னென்ன ஓப்பனா அவங்கள மாதிரி அணில் குஞ்சுகள் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க நம்ம அணில் குஞ்சுகள் தான் சொல்லுவாங்க, நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் அணில் குஞ்சுகள் தான் சொல்றாங்க. பட் அணில் குஞ்சுகள் சொல்லும் போது அதுக்கு ஒரு கதை இருக்குது. ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு, ராமர் இங்க இருந்து அந்த பக்கம் போனோம், எங்க ஸ்ரீலங்கா பக்கம் போனோம். அப்ப வானரங்கள், அதாவது குரங்குகளாம் அந்த பாலம் கட்டுறது கல்ல தூக்கி தூக்கி போடுறாங்க. அணில்கள் என்ன பண்ணுதுன்னா, தன்னால முடிஞ்ச மண்ணையும் கல்லையும் வாயில வச்சுக்கிட்டு கொண்டு போய் அந்த பாலத்துல போடுது. அப்ப குரங்கெல்லாம் கிண்டல் பண்ணிச்சான், ஹே இங்க பாடுறா இது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதை பார்த்து, அதோட உதவியை பார்த்து ராமர் என்ன பண்றாரு, அதை எடுத்து வருடி கொடுக்கும் போது அதனாலதான் இந்த 3 கோடு வந்துச்சு அப்படின்ற ஒரு புராண கதை இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு அணில் நினைச்சா அந்த மாதிரி உதவியாவும் இருக்கலாம், ஒரு அணில் நினைச்சா உபத்திரவமாவும் இருக்கலாம். உபத்திரம்னா என்ன? அங்கங்க ஓடி போறது, மரத்துல பழம் காய்ச்சிருச்சுன்னா அந்த பழத்தை பிடிச்சி கரிச்சு வச்சிருது. சோ என்ன பண்ணுன்னே தெரியாது, அந்த மாதிரி வேலைகள், சேட்டைகள் பிடிச்சது அணில், இதுல மாட்டு கருத்து கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த வானரங்கள் கிண்டல் பண்ற மாதிரி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம பசங்க எல்லாம் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாம் வானரங்கள், ஓகேவா? நம்மளை சுத்தி இருக்கீங்களா வானரங்கள், அவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு தளபதி அவர்களால இதை சமாளிக்க முடியல. பட் இதே நம்ம நினைச்சோம் அப்படின்னா தளபதிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி செய்ய முடியும். நம்ம அந்த இடத்துல கட்டுப்பாடோட கட்டுக்கோப்போட இருக்க முடியும். நம்ம 2K கிட்ஸ் இருக்க பசங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஜென்ரலா நீங்க ரசிகர்கள் மனப்பான்மையிலே இன்னும் இருக்கிறீங்க, நீங்க இன்னும் போய் திருப்பி அவர் அந்த மாதிரி தான் கொண்டாடுவீங்க, அந்த மாதிரி தான் நீங்க செய்வீங்க அப்படின்னா அது மேற்கொண்டு தளபதி அவர்களுக்கு தலைவலி மட்டும் கொடுக்க போறது இல்ல, அவருடைய உயிருக்கே கூட ஆபத்து விளைவிக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஒரு உண்மையான திமுக காரனோ இல்ல ஒரு உண்மையான என்டிகே காரனோ இன்னைக்கு கொலை வெறியில இருக்கிறாங்க. தொண்டர்கள் முதற்கொண்டு அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது வெறியன் சொல்லுவோம்ல, திமுக வெறியன், என்டிகே வெறியன் அப்படின்லாம் சொல்றோம்ல. இன்னைக்கு அவங்கலாம் விஜய் அவர்களை ஒரு எதிரியாவே பாக்குறாங்க. அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுடைய தலைவர்கள். இந்த கூட்டத்துல நீங்க போங்கடா, தூக்கி போட்டுட்டு விஜய் விஜய் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு போங்கடா, 10 பேர் 20 பேர் 30 பேர் போனீங்கன்னா எப்படி நம்ம
ஐடென்டிஃபை பண்ணுவோம் அவன் தளபதி ஃபேன் தானா இல்லையான்னு. ஏன் இந்த புரிதல் நம்ம யாருக்குமே இருக்க மாட்டேங்குது? சோ அப்ப நீங்க ஏன் இத கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கான இந்த புரிதலோட ஏன் அவர் அணுக மாட்டேங்கிறீங்க? அப்ப அவர் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண வர்றாரு அப்படின்னா அந்த பிரச்சாரத்துக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதையும் நிபந்தனை போட்டிருக்காங்க, உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக்கங்கன்னு. அப்ப இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது எப்படி? நீங்க அவர் மேல வச்சிருக்க அன்பு கடைசியில அவருடைய உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் இங்க வைக்கிறேன். சோ இனிமேட்டாவது நீங்க திருந்தி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க யாரா வேணா இருங்க, இந்த வீடியோ பாக்குற யாரா வேணா இருங்க, அணில் குஞ்சுகளா இருந்து நாம எப்படி ராமருக்கு உதவி பண்ணி அந்த பாலத்தை கட்டி அவர் ராவணனுக்கு அங்க ஸ்ரீலங்கா போய் அவர் சீதையை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தளபதிக்கு நீங்க உதவியா இருக்க போறீங்களா, இல்ல அந்த வானரங்கள் கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத அணில்களா இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நம்ம தளபதி அவர்களே சேஃபா 2026 சிஎம் சீட்ல உட்கார வைக்க முடியும். இல்ல அப்படின்னா அரசியல்ல என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா நடக்கும் அப்படின்றத நீங்க காலங்காலமா பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது. நம்மலாம் வந்து பல அரசியல் தலைவர்கள் என்னெல்லாம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க கொஞ்சம் இருக்க வரைக்கும் தான் தம்பி எல்லாமே, போனதுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்துனா ஒன்றும் ஆகாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தளபதிக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. இல்லைன்னா அவருக்கு மிகப்பெரிய தலைவலியா நீங்க இருப்பீங்க. மற்றவங்களாம் அவருடைய தலையெழுத்தையே மாத்துறதுக்கு என்னென்ன வழி பண்ணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.